இன்று காலை வானகரத்தில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக பதவியேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் பொதுக்குழுவாக இருக்கிறது. ஏனென்றால் உள்கட்சி தேர்தல் நடைபெற்று அதற்கான அனுமதியும் வழங்கப்படுகிறது. நிலையில் அவர்கள் இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் முடிவடையும் நிலையில் தற்சமயம் அவர்கள் 23 தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். அந்த தீர்மானத்தை மிக முக்கியமாக முழுக்க திமுக அரசிற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறது நம்மால பார்க்க முடியுது. அதில் மிக முக்கியமாக வடகிழக்கு பருவமழையை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளாமலும் நிஜாம் புயலை எதிர்கொள்ள முன்பே திட்டமிடாமலும் காலத்தை மீட்பு பணிகளை மேற்கொள்ளாமலும் மக்களை கடும் சிரமத்திற்கு உள்ளாக்கியதோடு புயலின் தாக்கத்தால் பெய்த பெருமழையின் பாதிப்பால் வாழ்வாதாரத்தை இழந்து சிரமப்படும் மக்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த நிவாரண உதவிகளை வழங்காத திமுக, அதாவது விடியா திமுக அரசுக்கு கண்டனம் என இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள், தீர்மானத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பொருளாதார இழப்பால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அனைவருக்கும் வெள்ள நிவாரண உதவி வழங்கி வலியுறுத்தியிருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் நடவடிக்கைகளை நாட்டு மக்களுக்கு தெரிந்து கொள்ளும் வகையில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் போது வேண்டுமென்றே திட்டமிட்டு குறிப்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பேச்சை ஒளிபரப்ப செய்யாமல் இருட்டடிப்பு செய்வதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை சம்பந்தமாக சட்டமன்ற இதுவரை கடைபிடிக்காத பேரவைத் தலைவருக்கும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மிக முக்கியமாக, அதாவது மீனவர்கள் நலன் பாதுகாக்க திமுகவால் தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள திமுக அரசுக்கு வலியுறுத்தல் மற்றும் இலங்கை கடல் கொள்ளைகளால் வாழ்வாதாரம் இழந்த மீனவ மக்களுக்கு வஞ்சிக்கும் திமுக அரசிற்கு கண்டனம் என தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மிக முக்கியமாக மாநில உரிமைகள் பறி போனதற்கு திமுகவே முழு முதல் காரணமாக இருந்துவிட்டு தற்போது மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் பொய்யான 520 வாக்குறுதிகளை அளித்து அவற்றை நிறைவேற்ற முடியாமல் மக்களை ஏமாற்றவும் பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றங்களை நிகழ்த்தும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம் என அதாவது அதிமுக தீர்மானத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். மேலும் சட்ட ஒழுங்கு சீரழிவிற்கு திமுகவின் மக்கள் விரோத போக்கிற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஊழலில் திளைத்து நிற்கும் திமுக அரசு கமிஷன் கரப்ஷன் என்பதே திராவிட மாடல் ஊழல் ஆட்சியின் தாரக மந்திரமாக இருப்பதாகவும் ஊழல் ஆட்சியை நடத்தும் முதலமைச்சருக்கு கடும் கண்டனம் என அதாவது அவர்கள் தீர்மானத்தில் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக பல்வேறு விமர்சனம் கூட இந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டு நிறைவேற்றியிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சிறுபான்மையின மக்களான சில இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய நலன்களை பாதுகாக்கவும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யவும் விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்துவதாக இந்த அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற மக்களவையில் கடந்த 13/12/2021 தேதி, அதாவது பாதுகாப்பு குறைபாட்டால் நடந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவும் ஜனநாயக அமைப்புகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் என தெரிவித்திருக்கிறார்கள். ஈழத்தமிழர்கள் நலன் காக்க ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டி மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் என தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தின் வடகிழக்கு பருவமழை பல்வேறு மாவட்டங்களில் கடுமையாக பெய்து நெற்பயிர்கள் மற்றும் வேளாண் பயிர்கள் வெள்ளத்தால் மூழ்கி பெரும் நஷ்டம் ஏற்பட நிலையில் உரிய நிவாரணம் வழங்காமல் விவசாயிகளை வஞ்சித்து வரும் திமுக அரசுக்கு கண்டனம் என தெரிவித்திருக்கிறார்கள். நெசவாளர்கள் குறிப்பாக நெசவாளரின் வாழ்க்கை நலிவடைய காரணமாக இருந்து நெசவு தொழிலை விடுத்து மாற்றுத் தொழிலை தேடும் நிலையை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் நெசவு தொழிலாளர்களின் நலனையும் பாதுகாக்க தவறிய விடியா திமுக அரசுக்கு கண்டனம் என இந்த தீர்மானத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். சமூக நீதியை வாய்க்கிழிய பேசும் திமுக பட்டியலின மக்களினுடைய நலனில் அக்கறை கொள்ளாமல் அவர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய உரிமைகளை பறித்தும் அனுமதிக்க முடியாமல் தடுத்தும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சலுகைகளை தட்டி பறிக்கும் வகையில் செயல்படும் விடியா திமுக அரசின் பட்டியலின மக்கள் விரோத போக்கிற்கு கண்டனம் என இந்த தீர்மானத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக உயர்கல்வியின் தரம் குறையும் வகையில் கல்வியாளர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி அவசர கதியில் பொது பாடத்திட்டத்தை அமல்படுத்த துடிக்கும் அரசிற்கு திமுக அரசில் கண்டனம் என தெரிவித்திருக்கிறார்கள். தாய்மொழியாம் தமிழ் மொழி உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் இடம்பெற்ற 22 மாநில மொழிகளை அனைத்தும் மத்திய அரசின் அலுவல் மொழிகளாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர மத்திய அரசை வலியுறுத்தல் எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டுவர வலியுறுத்தல் என தெரிவித்திருக்கிறார்கள். சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து சமூக நீதிக்கு எதிரான திமுகவின் மக்கள் விரோத போக்கிற்கும் கடும் கண்டனம் என தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் ஜீவாதார உரிமையான காவிரி நதிநீர் பிரச்சனையில் திமுகவின் சந்தர்ப்பவாத மற்றும் துரோகத்திற்கும் கடும் கண்டனம் என
தெரிவித்திருக்கிறார்கள். நீட் என்னும் நுழைவுத் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும். ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தே நீட் தேர்வு ரத்துதான் என்று விடியா திமுக அரசின் முதலமைச்சர் திமுகவை சேர்ந்தவர்களும் மக்களை ஏமாற்றி வாக்குறுதி அளித்தனர். சொன்னதை செய்வோம் என்று கூறி மக்களை ஏமாற்றிய அரசின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் என தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் குறிப்பாக அதாவது தமிழ்நாடு முழுவதும் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க தவறியும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க தவறியும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதியை சேர்ந்த மக்களுக்கு நோய் தொற்று அதிகரிப்பதை கட்டுப்படுத்துவதற்கான மருத்துவ உதவிகளை செய்ய தவறியும் முடங்கி போயிருக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு விடியா திமுக அரசின் முதலமைச்சருக்கும் கடும் கண்டனம் என தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் நலன் கருதி குறிப்பாக மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை முடக்குவது, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறையும், சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணத்தில் இருந்து ஆவின் பால் விலை வரை உயர்த்தி மக்களை வஞ்சித்து வரும் சர்வாதிகார திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமலும் புதிய அணை கட்டப்போவதாக நெருக்கடி கொடுக்கும் திமுகவின் கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கும் கேரள அரசின் செயலை கண்டிக்காமலும் அதை தடுக்க சட்ட போராட்டம் நடத்தாமலும் மெத்தனப்போக்கில் இருந்து வரும் மக்கள் விரோத அரசிற்கு திமுக அரசுக்கு கடுங்கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் வாக்களிக்கும் உரிமையை அனைவரும் பெற்றிடும் வகையில் எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தகுதியுடைய அனைவருக்கும் வாக்களிக்க ஏதுவாக குளறுபடி இல்லாத வாக்காளர் பட்டியல் அமைந்திருக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதியிலும் வெற்றி வாகை சூடிடும் வகையில் கழக நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் களப்பணி ஆற்றிட சூழலை உயர்த்த வேண்டும் என இந்த 23 தீர்மானம் நிறைவேற்றி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக தீர்மானத்தில் இரண்டு விஷயம் மட்டுமே மத்திய அரசை வலியுறுத்துகிறார். மற்ற முழுக்க தமிழக அரசிற்கு எதிராக திமுக அரசிற்கு எதிராக மட்டுமே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பார்க்க முடிகிறது. எதிர்வரும் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என வெற்றியாக சூட வேண்டும் என இந்த தீர்மானத்தை சூடுரை உரைப்பதாக தீர்மானத்தை கடைசி ஒரு வரியாக வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படும். அந்த அடிப்படையில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூடிய நிலையில் இந்த தீர்மானம் வெளிவந்திருக்கிறது. அடுத்தடுத்து ஒவ்வொரு தலைவரும் உரையாற்றி வருவது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது.